ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் சிட்ரிசன் சிரப் ஐபி அப்படிங்கிற இந்த செட் அப்படிங்கிற மருந்தை பற்றி பார்க்கலாங்க. உங்கள் குழந்தைக்கு சளி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா இந்த மருந்து வந்து சில டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ நம்ம குழந்தைக்கு ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி இது என்ன மருந்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போனப்போ இந்த மருந்து தான் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்க. இந்த சிட்ரிசன் அப்படின்னு எழுதியிருந்துச்சுனாலே அது வந்து சளி மருந்து அப்படின்னு தான் அர்த்தம். பெரும்பாலும் எல்லா சளி மருந்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த சிட்ரிசன் அப்படிங்கிற வேர்டு வந்து எழுதியிருக்கும். இது வந்து குழந்தையுடைய சளி மருந்து. இப்போது இது வந்து நார்மலான கடைகள்லேயே கிடைக்கும். நீங்கள் டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் காமிச்சிங்க அப்படின்னா நார்மலாகவே வந்து மெடிக்கல் கடைகள்லேயே இந்த சிட்ரிசன் சிரப் வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் வந்து நான் என்னோடய குழந்தைக்கு சளி பிடிச்சிச்சின்னா வந்து கொடுப்பேன். இது குழந்தையோடைய ஏஜை பொறுத்து டோஸ் வந்து மாறும். ஸோ குழந்தைக்கு என்ன ஏஜ் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இதோட டோஸ் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அது டாக்டர்கிட்ட ஒரு டைம் சஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கரெக்டான டோஸ் வந்து கொடுக்கணும். இது பெரும்பாலும் காலையில் நைட்டு 2 வேளை தான் வந்து கொடுக்க சொல்லுவாங்க. இது நல்லாவே கேட்குதுங்க. குழந்தையோடைய சளியை வந்து ஒரே நாள்லலாம் குறைச்சிடாது. குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிச்சின்னா 1 வீக் ஆகும் சரியாகிறதுக்கு. நம்ம இந்த சிட்ரிசன் கொடுக்கறது மூலயமா 1 வீக்கு ஒரு 4 டேஸ் 5 டேஸ்க்கு அப்புறம் அந்த குழந்தை சளியிலேருந்து சரியாவாங்க. முக்கியமாக ரன்னிங் நோஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் இந்த சிரப் வந்து கொடுக்கலாம். இப்போ பனிக்காலம் இல்லையா, அதனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப சளி பிடிச்சிருது, ரன்னிங் நோஸ் வந்துடுது அப்படின்னா நீங்கள் இந்த சிரப் வந்து கொடுக்கலாம். சாதாரணமாக இருமுறாங்க அப்படின்னா இந்த சிரப்லாம் கொடுக்கக்கூடாது. இது சளி ரன்னிங் நோஸ்க்கு கொடுக்குற சிரப்பு.